தற்போதுள்ள இசையமைப்பாளர்கள்ல அனிருத் போல புது புது இசையமைப்பாளர்கள் இலசுகளுக்கு பிடித்தது போல பாடல்களை போட்டு மார்க்கெட்டை பிடிச்சிடுறாங்க. ஆனா இளையராஜாவுடைய ரசிகர்கள் இன்னமுமே அவருடைய பாடல்களை மட்டுமே ரசிச்சுட்டு இருக்காங்க. அதோடு சமீபத்துல என்னுடைய பாடல்கள் என்னுடைய அனுமதியின்றி யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இளையராஜா அவர்கள் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்குல ரஜினி சாருடைய கூலி படமுமே அடங்கும் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி சாருடைய கூலி படத்துடைய ப்ரோமோ அண்மையில வெளியாச்சு. அந்த ப்ரோமோல இளையராஜாவுடைய மியூசிக் பயன்படுத்தி இருப்பதாகவும் அவருடைய அனுமதி இல்லாமலே இத படக்குழு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு இளையராஜா அவர்கள் வழக்கு தொடர்ந்தாரு. சோ இந்த வழக்குக்கான தீர்ப்பு கூடி விரைவில் வெளியாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு சிலரோ அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசிட்டு இருக்காங்க. இளையராஜா அவர்கள் சம்பளம் வாங்கி கொண்டுதான் இசையமைத்தார், அந்த பாடலுடைய உரிமை தயாரிப்பாளர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு திரையுலகை சேர்ந்த பலருமே கருத்து தெரிவிச்சாங்க. அதோடு இளையராஜாவிற்கு இருப்பது பேராசை, இன்னும் பணத்தின் மீது உள்ள ஆசை போகலையா அப்படின்ற ரீதியில எல்லாம் பலருமே அவரை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சமீபத்துல வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்ற இளையராஜா அவர்கள் ஒரு சிம்பனிக்கான இசை அவர் உருவாக்கி வருவதாகவும் செய்திகள் கசிந்தது. இப்போது ட்விட்டர் வீடியோவில் பேசியுள்ள இளையராஜா, என்னை பற்றி பல செய்திகள் வருது, மற்றவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்றத பார்ப்பது என்னுடைய வேலை கிடையாது, என் வேலை தான் எனக்கு முக்கியம். 35 நாட்கள்ல ஒரு சிம்பனிக்கான இசையை எழுதி முடிச்சிருக்கேன், என் ரசிகர்களுக்கு அது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல சம வைரலா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.